Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு நீங்க Angel's Care kitchenல பார்க்க போற ரெசிபி வாத்து கறி. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க for latest updates. இப்போ வாங்க வாத்து கறி preparation பார்க்கலாம். நான் 1.5 kg வாத்து கறி எடுத்துர்க்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்மால் டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்மால் டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்மால் டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ 5 பிக் சைஸ் ஆனியன்ஸ் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணலாம். 4 சில்லிஸ் ஆட் பண்றேன், கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்றேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னொரு ஆனியன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி. ஆனியன் ஹாஃபாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 4 டொமேட்டோஸ் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்மால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கலாம். இப்போது தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி சால்ட் அண்ட் மஞ்சள் ஆட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாத்துக்கறியை நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். வாத்துக்கறி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா கவுச்சி ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் இதில். ஸோ இப்போ எல்லா கறியும் ஆட் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். கறியிலேயே ஊற இந்த தண்ணியிலேயே உப்பு காரம் நல்லா பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். வாத்துக்கறி வேகிறது ரொம்ப நேரம் பிடிக்கும், நாட்டுக்கோழி மாதிரி. ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா குக்கரில் கூட ஒரு விசில் போட்டு இந்த கிரேவியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவியில் நான் 3 பெரிய சைஸ் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கறியில் தண்ணி ஊறும். ஸோ இந்த அளவு தண்ணி கறி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ கறி வெந்திருக்கா இல்லையான்னு லிட் ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ டேஸ்டி வாத்துக்கறி ரெடி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வாத்துக்கறி நாட்டுக்கறி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இல்லை கீ ரைஸ்க்கு, பிரிஞ்சிக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.